ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். ஆகார் இடத்தில் இஸ்மவேல் பிறக்கிறார். தேவன் அவரையும் ஆசீர்வதிக்கிறார், அவர்களும் ஆசீர்வாதமான ஒரு ஜனமாக மாறுகிறார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு சாராள் இடத்தில் பிறக்கிறவன் இஸ்ரவேல், அவனையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? ஈசாக்கையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த உலக வாழ்க்கையிலே மாம்சத்தின்படி பிறக்கிறவர்கள், மாம்சத்தின்படி வாழ்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆவியின்படி பிறக்கிறவர்களும் ஆவியினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்ம பெரும்பாலும் சந்தேகிக்கிறது என்ன? எப்போ பார்த்தாலும் எதோ சந்தேகம் பண்ணுறோம். நம்முடைய நோக்கம் என்ன, சிந்தனை எல்லாம், ஆமாம் உலகத்தில் இருக்கவங்களாம் ஆசீர்வதிக்கப்படலையா, நீங்கள் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ 2 விதத்தில் நம்ம இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த நம்ம கடவுளை நம்பி தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோமா, மற்றவங்களாம் ஆசீர்வதிக்கப்படலையா, இந்த உலகத்தில் இருக்கவங்களும் ஆசீர்வதிக்கப்படத்தானே செய்கிறாங்க, இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். இதுதான் முக்கியமாக நீங்கள் இங்கே கவனிக்கணும். என்ன போட்டிருக்கு? மாம்சத்தின்படி பிறந்தவளும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இந்த எருசலேம் வாழ்க்கை இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை, அதில் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம். மேலான எருசலேமோ ஆவியின்படி வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தது. தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம், இறைவன் நமக்கு தருகிற சத்தியங்களை எல்லாம், வாக்குத்தத்தங்களை எல்லாம் கடைபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில யோசனை பண்ணி பாருங்கள். அதான் முக்கியம். ஒன் ஆஃப் தி மார்க்ஸ் ஆஃப் அ ஃபால்ஸ் டீச்சர் is that he tries to attract other people's converts to himself and not simply to the truth of the word or to the person of Jesus Christ. ஒரு போலியான மத போதகரின் அடையாளங்கள் என்ன? நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா கிறிஸ்தவ போதகர்களும் பாதிரியார்களும் உண்மையானவர்கள் அல்ல. பவுல் ஆரம்பத்திலிருந்து இதைத்தான் சொல்லிக்கொண்டே வருகிறார். இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் சொல்லிக்கொண்டே வந்தார். நீங்கள் உண்மை இன்னதென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின்படி உண்மை இன்னும் ஒன்று இருக்குது, அது வேற. அப்போ இறைவன் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்கள் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களா? உலகத்தில் இருக்கிறவர்களாம் ஆசீர்வதிக்கப்படலையா? இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிற மட்டும்தான் கஷ்டப்படுகிறார்களா? உலகத்தில் இருக்கிறவர்கள் கஷ்டப்படலையா? இப்படி மாய்மாலமான பொய் போதகங்களை உங்களை சொல்லி புரட்டுவார். இந்த மாதிரி போலியானவர்களை எப்படி நீங்கள் கண்டுகொள்வீர்கள்? இன்றைய தலைப்பு தான், ஜெலஸ் பட் ராங். பொறாமை கொள்கிறார்கள், வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆனால் தவறாக போகிறார்கள். எங்கே தவறாக போகிறார்கள்? ஒரு போலியான போதகரை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? இறை நம்பிக்கை குறித்து நமக்கு சொல்கிறாங்க, ஆனால் எப்பேற்பட்ட ஐக்கியத்தனமான வேலைகளையெல்லாம் செய்கிறார். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணால், இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை செய்துட்டு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னார். இதை வெளியில் நீ எங்கேயும் போய் பிரசங்கம் பண்ணாத, யார்கிட்டையும் சொல்லாத, அமைதியாக இரு. அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஏன் கட்டளையிட்டார்? போய் எல்லா பேரும் கூப்பிட்டு வந்து பொழப்பை நடத்த விடாமல் பண்ணிவிடுவார். தேவனுடைய ராஜ்யம் ரகசியமானது. இப்போ நமக்கு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு வச்சுக்க, பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவோம், என்ன பெரிய விஷயம், எங்கள் சித்தப்பா பையனு கூட இப்படி தான் நடந்துச்சு, அதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துருச்சு அப்படின்னு தேவனுடைய அதிசயத்தை மட்டு போடுறதுக்காக 10 பேர் சுற்றி வருவோம். சார் எங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு சார். இதெல்லாம் நீ ஒருத்தன் தானே, மொத்தம் 250 சீட்டியா? அப்போ 250 பேருக்கும் கடவுளை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தேவனுடைய செய்கையை கேவலப்படுத்துவார்கள், அவமாக்குவார்கள். என்னுடைய தகுதிக்கு எனக்கு சீட்டு கிடைக்குமாயா? என் தகுதி உள்ள ஏற்கனவே இத்தனை பேர் இருக்கா, அவனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கா கேட்டேன்னா தெரியாது. அங்கே தான் மாட்டுவான். தேவனுடைய வார்த்தையை விட்டு உங்களை வழிவிலகி போக செய்கிற அநேக பாதிரியார்கள் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் வருவார்கள். இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். அநேக அந்தி கிறிஸ்துகள் வந்து இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள், நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப எச்சரிக்கையாக பாருங்கள். அப்போ ஒன் ஆஃப் த மார்க்ஸ் ஆஃப் அ ஃபால்ஸ் டீச்சர் இஸ் தட் he tries to attract other people's converts to himself and not simply to the truth of the word or to person of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உங்களை திருப்புவதற்கு பதிலாக என்னுடைய ஜனங்கள், நான் ஆதாயப்படுத்தின ஆத்துமா, இவர் ஆதாயப்படுத்தி பிடுங்கினாராம். இப்படி தான் நிறைய பாதிரியார்கள் சொல்கிறாங்க. என்னுடைய சபைக்கு வாங்க. ஏன்டா சபையை ஆரம்பிக்கிறீங்க? தெளிவாக கேளுங்க. எதற்காக சபை? ஒரு சபை போதாதா? அங்கே இயேசு கிறிஸ்து கிரியை செய்ய முடியாதா? வேலை செய்ய முடியாதா? ஒரு சர்ச்சு போதாதா ஒரு நாட்டுக்கு? ஏற்கனவே 250 சர்ச் இருக்குது, புதுசாக இவன் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறான். பிரதர், நம்ம ஊழியத்தை ஆரம்பித்து ஆண்டவருக்காக உழைச்சி ஊழியம் செய்யணும். ஊழியம் செஞ்சு என்ன செய்ய போகிறேன்? நம்ம புதுசாக ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கணும். சர்ச்சை ஆரம்பித்து
எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி ஏற்கனவே ஊரை ஏமாத்துகிற மாதிரி நம்மளும் ஏமாற்றுவோம். இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கான். அப்போ ஒரு போலியான பாதகர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சர்ச்சுக்கு கூப்பிட்றான்னா அவன் ப்ராடுன்னு அர்த்தம். அதான் போட்டிருக்கு. He tries to attract other people's converts to himself and not simply to the truth of the word, to person of Jesus Christ. தேவனுடைய வார்த்தைக்கோ அல்லது இயேசு கிறிஸ்து என்ற அந்த தனிநபரிடத்திற்கோ தேவனிடத்திற்கோ அழைத்து வருவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மெய்யான போதகத்தை சொல்கிறதே இல்லை, அப்படியே மழுப்பி பூசுகிறான். It was not the Judaizers who originally came to Galatia and led them to Christ. It was Paul. Like the cultists today, these false teachers were not winning lost sinners to Christ, but were stealing converts from those who were truly serving the Lord. கலாத்தியா நாட்டிற்கு முதலாவது பவுல் தான் வந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆணித்தரமாக போதனை செய்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ஜுடேயிசர்ஸ் அப்படின்னு வந்தாங்க, யூத மார்க்கத்தை பிரசங்கிக்கிறார்கள். அவன் என்ன சொன்னான், இயேசு கிறிஸ்து நாடார் தாங்க, இயேசு நாடாருங்கிறது தான் பின்னாடி இயேசு நாதர்னு மாறிடுச்சுன்னு இந்த ப்ராடு கும்பல் பேசுகிறான் பாரு, அந்த கணக்கில் வந்துட்டானோ. இயேசு யூதர் தாங்க, அதை நீங்கள் 3ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ண, 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணியிருக்காரு. அதனால் இயேசுவே விருத்த சேதனம் பண்ணார். இயேசு விருத்த சேதனம் பண்ணாதான் நீங்கள் இதை போக முடியும். அது கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. இயேசு யூதருக்கு யூதருங்க, அவர் ஜெனியூன் யூதராக பிறந்தார். அவங்க ஆத்தா யாரா, அவன் தாத்தா யாரா, அப்போ பாரு எல்லாம் தேவடியா பயிலுமா இருக்கான், விபசாரணமாக இருக்கான். அந்த சாலமோன் வந்து ஐயக்கத்தனத்தை பண்ணவன். அப்புறம் ராகா வேசியின் இடத்துல பிறந்தார். இதான் இயேசு வேசியின் இடத்துல பிறந்தவர். போவாசின் வழியில் வரார், ரூத் வழியில் வரார், புருஷனை இழந்த வழியில் வரார். தாமார் இடத்துல வழியில் ஐயக்கத்தனமாக அண்ணன் தம்பிகளா அக்கா தம்பிகளா அசிங்கமான உறவை, அதில் தான் இயேசு பிறந்தார். என்ன யூதர்னு கிழிக்குதீங்க, அதான் இயேசு சொல்கிறார். இயேசுவின் வம்ச வரலாறு 28 வம்ச வரலாறு எதுக்கு போட்டிருக்கு? யோசேப்புக்கு முன்னாடி அதுக்கு ஆபிரகாம் வரைக்கும் ஒரு 14, அதுக்கு முன்னாடி ஒரு 14ன்னு எதுக்கு போட்டிருக்கு? அப்படி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. மனிதர்களால் யாரெல்லாம் புறம்பே தள்ளப்பட்டார்களோ, மனுஷனால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூலிகை தலைகள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது என்ன சொன்னான், இவெல்லாம் குடும்பமாயாது அப்பம் பேர் தெரியாமல் பிறந்தான் மானங்கட்டவன் அப்படின்னு சொன்னான். அதான் தலைவனாக்கினார். கிறிஸ்துவினால் இல்லாமல், அவருடைய நாமத்தினால் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, சோழியே கிடையாது, போயான்ட்டான். மனிதரால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது உங்களுக்கு ஓரம் கட்டுறாங்க, தள்ளுறாங்கன்னா உங்களை தான் அதிகமாக ஆண்டவர் உபயோகிக்க போகிறார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை இவன் என்ன சொல்கிறான், அவர் சாதி நம்ம சாதிங்க, அவர் யூதர் நம்ம சாதியே, நீங்கள் எல்லாம் யூதராக மாறிடுங்க, நீங்கள் எல்லாம் அந்த மோசையோடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆதாய பண்ணப்பட்ட மக்களை திசை திருப்புகிறார்கள். திசை திருப்பி என்ன சொல்கிறான், அதான் பவுல் கலாத்தியரில் பூரா அதான் எழுதுகிறார். முன்பே நீங்கள் பழைய நியாயப்பிரமாண கோட்பாடுகளுக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த தொழுகையும் பண்ண வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, சொல்லி முடிச்சு. அதுக்கப்புறம் நீனும் உன் வீட்டாரும் ரசிக்கப்பட்டீர்கள். நீ போய் காரியங்களை செய்ய வேண்டியதில்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் காலையில் 8 மணிலேருந்து ப்ரேயர் பண்ணுங்க, உபவாசம் செஞ்சப்போ இருந்து காணிக்கையெல்லாம் தூப்பம் காட்டணும், இந்த ஆணிகள்லாம் கிடையாது. கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுதான் பவுல் சொல்கிறார். நடுவில் அந்த யூதர்கள் வந்து என்ன சொல்கிறான், மாத்திரம் லைக் த கல்டிஸ்ட் டுடே. இன்றைக்கி என்ன பண்ணுறான், கல்டிஸ்ட்னா சிறு சிறு மத குழுக்கள்னு அர்த்தம். இயேசு விடுவிக்கிறார், இயேசு சோறு போகிறார், இயேசு தண்ணி காட்டுறாரு, இயேசு அந்த பக்கமாக உட்காந்துருக்காரு, இயேசு இந்த பக்கம் திரும்பி இருக்காருன்னு பேர் சர்ச்சுக்கு. இவனுங்களாம் கல்டிஸ்ட். தீஸ் பீப்புள் பிட்ரே ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணி மக்களை அங்கும் இங்கும் சீரழித்து நரகத்தின் மகனே அப்படின்னு சொல்கிறார். மக்களை தேவனிடத்திலிருந்து வழி விலகி போகிறார். இந்த எல்இஎஃப் சர்ச் இருக்குல்ல, நம்பர் 1 ஐக்கியப்படுவான். அவன் சொல்கிறது மட்டும்தான் பைபிளை படிக்கிற மாதிரி இருக்கும், செய்கிறப்புறம் அத்தனை ஐக்கியத்தனம் பண்ணுவான். உங்கள்கிட்ட இருந்து காசை பிடுங்குறது மட்டும்தான் இந்த மாதிரி கல்டிஸ்டோட வேலை. நிறைய பெண்டிகாஸ்டல் மிஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, கல்ட்டு வேலை தான் அவங்களுடைய வேலையெல்லாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பவுல் அழ ஆரம்பிச்சிட்டார். நானும் கண்ணீரோடு சொல்லிக்கிறேன், அவங்களுடைய தெய்வம் வயிறு, சோத்துக்காக என்ன வேணால் செய்வான், இயேசு கிறிஸ்துவை விற்பான். சரி போகட்டும், ஏதோ ஒரு காரணத்துக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறானே, சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு வேதத்தில் சொல்கிறார். எல்லாத்தையும் படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு இதே பெந்தேகோஸ்தேக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு வேதாகம பயிற்சி கல்லூரி வச்சுருக்கான், அதையும் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்துட்டு பவுல் சொன்னதை மட்டும் ஓரம் கட்டுக்கிறோம். இப்படி தான் பண்ணுறான். அப்போ தேவனுடைய வார்த்தையின் பக்கம் நடத்தாத, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நடத்தாத இவர்களை இனம் கண்டுகொள்ளுங்க.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்கே இருக்கும்? நீங்கள் நேரடியாக பாருங்கள். இந்த மாதிரி கல்டிஸ்ட் டுடே, these false teachers were not winning lost sinners to Christ, but were stealing converts from those who were truly serving the Lord. ஒரு பெண் பிள்ளையை சீரழித்து அழித்து விட்டு இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்லி அங்கே ஊழியம் நடத்திட்டு இருக்கான். கேட்டால் என்ன சொல்கிறான்? நான் செல்லமாக தான் தடவுனேங்கிறான். எவ்வளோ கேவலமானவன்! மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கொண்டே ஜெயிலுக்குள்ளே போட்டாங்களா? ஜென்மத்துக்கும் வெளியில் வர முடியாது. எப்பேற்பட்ட கேடுகட்ட காரியங்களை துணிஞ்சு செய்கிறான். மோகன் சி லாசரஸ் உள்ளே போகிறதுக்கு இன்னும் நாளுக்கு சீக்கிரமாக வந்துடும். அவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டி கொண்டிருக்கிறான். அவன் நினச்சிக்கிறான், என்னுடைய பணத்தை வைத்து நான் தப்பித்து விடுவேன்னு நினைக்கிறான். அதே மாதிரி தான் தினகரன். அவர்களுக்கு அழிவு காலம் வரும். தேவன் அதை நியமித்திருப்பார். ஆனால் இதை பார்த்து அவர்கள் அழிந்து போக வேண்டும் நீங்கள் ஜெபிக்க வேண்டியதில்லை, மனதிலே நினைக்க வேண்டியதில்லை. அவர்களை பார்த்து நான் உணர்வடைந்தேன், நான் எச்சரிக்கையாகணும். அவர்கள் வழியில் போகக்கூடாது. அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். And they were stealing converts from those who were truly serving the Lord. தேவனுக்காக உழைக்கிறவர்கள். சாது சுந்தர் சிங் காலம்புறம் உழைத்தார். சர்ச்சை ஆரம்பிக்கவே இல்லையே. ஏன் ஆரம்பிக்கல? அங்கங்கே சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுங்க. உண்மையை சொன்னார்கள். பில்லி கிரஹாம் அவர் பாட்டு பிரசங்கம் பண்ணிகிட்டே போனார். எதுவுமே சொல்லலையே. ஏன்? டிஎல் மூடி நிறைய பிரசங்கம் பண்ணார். சர்ச்சை ஆரம்பிக்கலையே. ஏன்? யோசிச்சு பாருங்கள். பவுல் நிறைய பிரசங்கம் பண்ணார். சர்ச்சை ஆரம்பிக்கல. ஏன் சர்ச்சை ஆரம்பிக்கல? யோசனை பண்ணி பாருங்கள். அங்கங்கே நீங்கள் கூடி ஜெபம் பண்ணுங்கள். வீடுகள் தோறும் கூடி ஜெபம் பண்ணுங்கள். அதான் சபை. அதெல்லாம் நிப்பாட்டிட்டான். இன்றைக்கி எங்கள் சர்ச்சுக்கு வந்துடுங்க, 10% நீங்கள் தசமம் கொடுக்கலன்னு ஆண்டவர் உங்களை கொன்று. இப்படியே பிரசங்கம் பண்ணி காஜியை பிடிங்கி திருடுறது தான் எங்களுடைய வேலை. பால் ஹேட் ட்ரூ டு பி தேர் லவ்விங் ஃப்ரெண்ட். பவுல் அவரிடத்தில் ரொம்ப அன்பாக, என் செல்ல பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? கலாத்தியர் மிகவும் அன்பாக இருக்கிறார். சரியான சத்தியமான வழியிலே அவர்களை நடத்துகிறார். நவ் தே வேர் டேர்னிங் அவே ஃப்ரம் பால் அண்ட் ஃபாலோவிங் ஃபால்ஸ் ஷெஃபர்ட்ஸ். இவங்களுக்கு என்ன வேணும்? சரக்கை போடணும், நைட்டு பூரா முழு இரவு ஜெபம்னு ஓன்னு கத்தணும், அள்ளுடி 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 அப்படியே கத்திட்டே கிடக்கணும். முழு இரவு ஜெபம் வச்சு நல்லா குத்தாட்டம் போடணும். நைட்டு 2 மணிக்கு சோறு திங்கணும். அப்படி தின்னாதான் உடம்பு வந்து நல்லா தினவு எடுத்து போய் சந்தோஷமாக கிளர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறோம். இன்றைக்கி முழு இரவு ஜெபம் எதுக்கு வைக்கிறான்? ஆடி அமாவாசை சிறப்பு ஜெபம்னு வச்சுருக்கான் ஒருத்தன். ஜேக்கப் கணேசன் ஆடி அமாவாசை சிறப்பு ஜெபம். ஆடி அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு இணையா ஜெபம் தான். எல்லா வேலையும் செய்கிறான். எதுக்கு? காசு, பணம், துட்டு, மணி இதுதான். அடுத்த விதத்தில் காசை கொள்ளையடிக்கணும்னு அத்தனை வேலையும் திருட்டு வேலையும் செய்கிறான். அதான் அவர் போடுறார். பால் ஹேட் ப்ரூவ் டு பி தேர் லவ்விங் ஃப்ரெண்ட். நவ் தே வர் டேர்னிங் அவே ஃப்ரம் பால் அண்ட் ஃபாலோவிங் ஃபால்ஸ் ஷெஃபர்ட்ஸ். அப்போ உண்மையான வழிகளை விட்டு வழிவிலகி போவது ரொம்ப ஈஸி. உடனே அங்கே உற்சாகமான 2 ஆட்டம் போட்டு 2 பாட்டு போட்டு மியூசிக் போட்ட உடனே எல்லாம் ஆன்னு போயிடுவான். இசைக்கு மறங்காது உயிரினமே கிடையாது. அதனால் நல்லா பாட்டு போடுறாரு, சூப்பராக இருக்கும் பாட்டு. அவர் பிரசங்கம் பண்ணுறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நல்லா பாடுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு 10 பேர் போகிறான். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். காசியை கொண்டே போடுறான். அவன் தாலியை அறுத்து போடு, ஆண்டவர் வந்து 2 தாலி கொடுப்பாருங்க. சரி 2 புருஷன் கிடைக்கணும், இவ்வளோ அறுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. எவ்வளோ கேடுகட்ட வேலைகளை செய்கிறாங்க பாருங்கள். இது தான் நடக்குது நாட்டில். தாலியெல்லாம் எவனை அறுத்து போடுவானா? கைச்சையனை அறுத்து போகிறான், மோதிரத்தை அறுத்து போகிறான். காணிக்க போட்டால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பானா? அவன் பிரபலமான ஆள். அந்த ஆள் என்ன சொல்கிறான் பாரு, 1 மூட்டை நெல் போட்டால் தான் 5 மூட்டை நெல் 10 மூட்டை நெல் கிடைக்குங்கிறான். ஆண்டவருக்கு எவ்வளோ காணிக்க கொடுக்குறியோ அவ்வளோ கிடைக்கணும். எப்படி போலியான வழிகளிலே உங்களை நடத்துகிறார்கள் யோசிச்சு பாருங்கள். தோஸ் பீப்புள் ஆர் ஜெலஸ் டு வின் யூ ஓவர் பட் ஃபார் நோ குட். அவர் என்ன சொல்கிறாங்க? பிரதர், ஆண்டவருக்காக நான் செபிக்கணும் பிரதர் அப்படின்னு அப்படியே குரலை மாற்றி பேசுவான். எதுக்கு? எப்படியாவது இவனை இழுத்துட்டு போனால் நமக்கு மாதம் ஒரு 10,000 கிடைக்கும். அதான் அவனுடைய நோக்கமே ஒழிய இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. அதான் அவர் சொல்கிறார். they were jealous to win over you but no good. அவர்கள் நல்லதற்காக அப்படி செய்யவில்லை. what they want is to alternate you from us so that you may be zealous for them. நம்மிடத்திலிருந்து வழிவிலக்கி கொண்டு போய் அவர்களை பற்றி கொள்ளும்படியாக உங்களை தலையை தடவுறான் அப்படின்னு சொல்கிறார். A true servant of God does not use people to build up himself or his work. He ministers in love to help people know Christ better and glorify him.
உங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போங்க, சொல்லி பாருங்கள், நடக்குதான்னு டெஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டெஸ்ட் அண்ட் ப்ரூவ். இதுதான் சொல்கிறேன். நீ இப்போ இன்றைக்கி ஊழியக்காரங்க இந்த எல்லிஎஃப் சர்ச்சில் மகா கேடான காரியம் என்னென்னா, ஏதாவது ஒரு பிரசங்கம் வந்துருச்சுன்னா உடனே அந்த பிரதரை போய் இவன் பிடிச்சிப்பான். பிரதர், எங்கள் வீட்டில் இது மாதிரி பிரச்சனை பிரதர், நான் என்ன பிரதர் செய்யட்டும், ஆண்டவர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஏன் ஆண்டவர் நீ ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா? உடனே அவன் அப்படியே இவனை போட்டு, இவன் அவனுக்கு அடிமை மாதிரி, நீ முழங்கால் போடுமா, இவன் மேலே சேரில் உட்காந்துப்பான், முழங்கால் போட்டு அவன் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுவான். இன்னமும் இவன் பரிசுத்தவான் குஞ்சு மாதிரி. இவன் பண்ணுற ஐக்கியத்தனத்தை வெளியில் கேட்டால் காரி துப்புவாங்க. அவ்வளோ வேலையை செய்கிறான். அப்போ ஏன் நீ அங்கே போகிற? உன்னிடத்திலே விசுவாசம் இல்லை. நீங்கள் தேவனிடத்திலே கேளுங்கள். நீங்கள் கேட்டு எதை அவர் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தார், அதை யோசிச்சு பாருங்கள். பின்னாடி திரும்பி பாருங்கள், எண்ணிப்பார் எத்தனை பாக்கியங்கள். Count your blessings, name them one by one. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, ஒன் பை ஒன்னாக எழுதுங்க. Count your blessings. அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் பரதாட்ட போய் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உருப்படாமல் போயிடுவோம். இதான் நடக்கும். A true servant of God does not use people to build up himself for his work. He ministers in love to help people know Christ better and glorify himself. நாம் கிறிஸ்துவுக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். எதற்கு? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதுதான் நம்முடைய வேலையை ஒழிய, எனக்கு என்னை வளர்த்து கொள்வதற்கு, என்னுடைய சபையை கட்டுவதற்கு, நான் இப்படிப்பட்ட பிரசங்கியார், நான் பிரபலமானவன் உன்னை புகழ்படுவதற்கு அல்ல. எவனா ஒருத்தன் பிரதர் நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் சொன்னேன்னா வெளியில் போடா நாயேன்னு சொல்லிடுவேன். இயேசு கிறிஸ்து தானே அத்தனையும் செய்தார். தன்னை ஒருத்தன் பிரபலப்படுத்துகிறான் என்றால், அப்படியே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறான். பிரதர் அப்படி வானத்தை பார்க்குறாரு, பின்னாடி 2 பரிசுத்தவான் அப்படியே புறா 2 பறக்கும், இந்த பக்கம் சிலுவை அப்படியே குளோரியாக இருங்க, அப்படி ஒரு படத்தை போட்டு டிவியில் விளம்பரம் பண்ணுறான். பிரதர் ஆவியின் அபிஷேகம் பெற்றவரான். இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது இல்லையா? இவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடிக்கடி உங்களை டார்ச்சர் பண்ணுறான்னு என்ன அர்த்தம்? He wants to deviate you from the way of Christ. அப்போ நீ எப்படி நீ கிறிஸ்துவின் வழியை தெரிந்து கொள்வது? பவுல் சொல்கிறபடி கேளுங்க. வேத வசனத்தை படியுங்கள், ஆழமாக தியானியுங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார். சத்திய வேதம் பக்தரின் பாதம், அப்படி சூப்பரான ஒரு பாட்டு இருக்கு. ஆண்டவருடைய வேதத்தை தவிர உங்களை வழி நடத்துவது எதுவுமே இல்லை. தாவீது தான் சொல்கிறான், நான் உங்களுடைய வேதத்தை தியானிக்கிறதுனாலே என்னுடைய மூத்தோர்களை பார்க்கிலும் அதிக ஞானம் உள்ளவளாங்க. நீங்கள் யார் இடத்துல போய் ஆலோசனை கேட்காதீங்க, முழங்கால் படிக்கிட்டு ஜெபியுங்க. தேவன் உங்களுக்காக ஒருவரை அனுப்புவார். 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கும் போது அந்த காரியம் சித்தியாகும். தேவன் உங்களுக்கென்று ஒருவரை ஏற்பாடு பண்ணுவார். நீங்கள் அப்பொழுதும் அவன் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறானா என்று சோதித்து பாருங்கள். அதான் பவுல் சொல்கிறார், எந்த ஆவியையும் சோதித்து பாருங்கள். அது எவனா இருந்தாலும் சரி, இவன் தேவனுடைய வழியிலே நடக்கிறானா இல்லையா யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய வழியில் நல்லன்னா என்ன ஆகும்? போகிற வழியில் சிங்கம் முடிச்சு தின்னுச்சா? அது மாதிரி தான் ஆகும். அவன் தீர்க்கதரிசியாகவே இருந்தாலும் பொய் சொல்லலாம், ப்ராடு பண்ணலாம், அவனுடைய மனது பாதியிலே மாறலாம். அதனாலே அவர்கள் எதற்காக வைராக்கியம் பாரிட்டுகிறார்கள்? உங்கள் வீட்டுக்கு ஒருத்தன் ஜெபம் பண்ணுறானா எதுக்காக ஜெபம் பண்ணுறான்? சிஸ்டர் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குமா, நான் இயேசுவை பற்றி சொல்லணும், ஜெகோவா தான் கடவுள், இயேசுலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு யோ போயாங்கிட்டு ஏன் போட்டு படுக்கிற, ஏற்கனவே நாங்கள் பாடிட்டோம், நீ அந்தண்ட போயா அப்படின்னு சொல்லிட்டான். சம்திங் டு பாண்டர் டுடே. ஹேவ் யூ எவர் யூஸ்டு பீப்புள் டு பில்ட் அப் யுவர் செல்ஃப் ஆர் யுவர் ஒர்க்? உங்களுடைய காரியங்களையோ, உங்களுடைய வேலைகளையோ, உங்களுடைய ஊழியங்களையோ அல்லது உங்களையோ வளர்த்து கொள்வதற்காக என்றைக்காவது அடுத்தவர்களை தவறாக பயன்படுத்தியிருக்கிறீர்களா? அதான் கேட்குறேன். இன்றைக்கி எவனா ஒருத்தன் கிடச்சிட்டானா அவனை தலையை தடவி நம்மளுடைய சுய ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொள்வது, அந்த வேலையை மட்டும் நம்ம எந்த காலத்திலையும் செய்யக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமான காரியம். அடுத்தவனை ஏசி நீங்கள் வேணாம் வாங்கலை, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம், நீங்கள் கடலை கொண்டு வாங்க, நான் ஊமி கொண்டு வரேன், ஊதி ஊதி சாப்பிடுவோம் இப்படின்னு பழைய காலத்துலேயே தமிழில் ஒரு பழமொழி இருக்கா? நீ அவள் கொண்டு வா, நான் ஊமி கொண்டு வரேன், 2 பேரும் உட்காந்து ஊதி ஊதி சாப்பிடுவோம், வாரியா அப்படின்னு கேட்பானா இல்லையா? இந்த திருட்டு வேலை அப்போ இருந்தே இருக்குது. இதுக்கு நீங்கள் மயங்காதீங்க. வாங்க பிறகு நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒரு 4 நாள் ஜெபம் பண்ணோம்னா சூப்பராக வந்துடும். எதுக்கியா? இவன் சர்ச்சுக்கு போகணுமா, 4 வாரம் வந்துட்டோம்னா டாப்பாக போயிடுமா. ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா டாப்பாக போயிடுவோம். இங்கே வரல அந்த கணக்கு என்ன சொல்கிறான்? அந்த மாதிரி யாரையாவது தவறாக பயன்படுத்தியிருக்கிறீர்களா? What prompted that?
அப்படி செய்வதற்கான காரணம் என்னவாக இருந்தது? அதான் கேட்குறாரு. அப்படி செய்தது என்ன? வாட் ப்ராம்ப்டட் யூ டு டூ தட்? ஹவு மைட் பால் ஹேவ் ரெஸ்பாண்டட் டு யுவர் ஆக்ஷன்ஸ்? நீங்கள் இப்படி செய்கிறத பவுல் பார்த்தாருன்னா என்ன சொல்லியிருப்பார்? சேர்த்து ஒரு அப்பு விட்டு இப்படி சொல்லியிருப்பாரா? என் அன்புள்ள மகனே, ஏன்டா இப்படி செய்கிறேன்னு சொல்லியிருப்பாரா? நம்முடைய வழிகளை நாம் சோதித்து தெரியும். நீங்கள் தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள், ஆண்டவருடைய வசனத்தை வச்சு. நாம் எந்த வழியிலே போகிறோம் என்பது தெரியும். நாம் ஒருத்தரை எதற்காக பயன்படுத்துகிறோம்? அவர்களை தவறாக பயன்படுத்துகிறோமா? நேர்மையான வழியிலே நடத்த அவர்களுக்கு நாம் உதவியாக இருக்கிறோமா என்பது தெரியும். அதான் இன்றைய தலைப்பு என்ன போட்டிருக்கு? ஜெலஸ் பட் ராங். நிறைய பேர் உங்களை ஏமாற்ற வருவாங்க. ஓநாய்கள் மந்தையை சிதறடிக்கும் ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வருவார்கள்னு இயேசு சொல்லிட்டு தான் போனார். அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறான். ஊருக்கு 48 பரிசையாக இருக்கான், 77 சுவிசேஷம் இருக்கான், ஊழியக்காரன் இருக்கான். எதுக்கு? ஏற்கனவே இருக்கிற சபையை கடிச்சு குதறி நாசமாக போக வைக்கிறதுக்கு தான் அத்தனை பேர் இருக்கான். ஒருத்தன் கூட உருப்படியான காரியத்தை சொல்லலை. கர்த்தர் சொன்னார்னு அத்தனையும் ப்ராடு வேலை தான் பண்ணுறான். அவனுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவன் வீடு கட்டணும், அவன் நகை வாங்கணும், அவன் நிலம் வாங்கணும், இதுக்கு தான் அலைகிறான். ஆண்டவர் அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொல்ல, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்காமல் விட்டாரா? இன்றைக்கி 10 ஏக்கர் நிலம் இருக்குது பிரதர், 4 சர்ச்சு வச்சுருக்கேன், 2 வீடு வச்சுருக்கேன், 4 பொண்டாட்டி கட்டியிருக்கேன், இதான் சொல்கிறான் ஊழியக்காரன். கேடு கட்ட பயனாக இருக்கான். நைட்டு அங்கே உங்கள் கும்போணத்தில் ஒருத்தர் இருக்கார். அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, இன்னமும் வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு பிறந்த மாதிரி ஃபுல்லாக வீடு பூரா ஏசியை போட்டுட்டு, ஏசியை போட்டு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, கை காலெலாம் க்ளவுஸ் போட்டுப்போம். மெண்டல் பய தானே இவன். வெளிநாட்டில் தான் அப்படி போட்டுட்டு இருப்பாங்க, ஊட்டியில் அப்படி இருப்பாங்க. அதுக்கு சும்மா இருக்க வேண்டியதுனா வீடு பூரா நைட்டும் போல ஏசியை போட்டுப்பான், சென்ட்ரல் ஏசி, கை காலெலாம் க்ளவுஸ் போட்டு நிற்பான். இந்த மாதிரி ஐக்கிய பழுவிலங்கண்ணா பார்த்துருக்கீங்களா? யாரோட காசு? கல் உடைக்கிறவங்க, டெய்லி போய் கூலி வேலைக்கு போகிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, பழைய தகரம் பொறுக்கிறவங்க, இவனுங்கெல்லாம் அன்றைக்கி பழைய தகரத்தை 500 ரூபாய்க்கு விற்றானா கொண்டாந்து 50 ரூபா போட்டு போகிறான். ரத்த பணம் இல்லையா? இதை வாங்கி இவன் குழுன்னு இருக்கான். இதான் இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரனுடைய வாழ்க்கை. எச்சரிக்கையாக இருங்க. இதான் சொல்கிறாரு, தே வேர் ஜெலஸ் ஆன் யூ. நீ ஆண்டவர் பிரதர், நம்ம ஆண்டவரை தேடணும் பிரதர் அப்படிமா. எதுக்கு இருக்கான்? அவனை வளர்த்துக்கிறக்கா இருக்கான். இதை நீ யோசனை பண்ணிப்பார். நீனும் இது மாதிரி செய்யாத. அவன் சீக்கிரமாக செத்துருவான் பிரதர். அவன் கடவுள் அவனை அடிக்காமல் விட மாட்டார். அதெல்லாம் நம்ம வேலை இல்லை. அவன் அப்படி இருக்கான், எச்சரிக்கையாரு. நீ அப்படி இருக்காத. இதுதான் இன்றைய தியானம். சரியா?